எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. இன்னைக்கு ஒரு சில அப்டேட்ஸ், டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் பார்ப்போம். சில கேள்விகள் இருக்குங்க. இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி சர்வதேச சந்தையில நடந்தத முதல்ல பார்த்துருவோங்க. நேத்து அமெரிக்கன் மார்க்கெட் பயங்கரமா ஏறி இருந்ததுங்க. என்ன காரணம் அப்படின்னா, ட்ரம்ப் அவர்கள் சனிக்கிழமை மெக்சிகோ, கனடா, சைனா மேல டாரிஃப் போட்டிருந்தாரு. நேத்து வந்து மெக்சிகோ, கனடா மேல இருக்கிற டாரிஃபை தற்போதைக்கு தற்காலிகமா நிறுத்தி வச்சிருக்கிறாருங்க. சைனா வந்து அவர் போட்ட டாரிஃப்க்கு எகெயின்ஸ்டா இவங்க வந்து டாரிஃப் போட்டிருக்கிறாங்க. WTOல இவங்களோட மனுவை கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் போக அந்த மார்க்கெட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்கிட்டும் இங்கிட்டும் மேலே கீழேயும் அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னு தெரியாம தத்தளிச்சுட்டு இருக்குதுங்க. டபால் டபால்னு ஏறுது. நாஸ்டாக் நேத்து ஒரு 262 பாயிண்ட் அப்பு, டவ் ஒரு 134 பாயிண்ட் அப்பு, S&P 500 ஒரு 43 பாயிண்ட் அப்புங்க. சைனா இவர் போட்ட டாரிஃப்க்கு 15% கோல் எல்என்ஜி, அமெரிக்கால இருந்து இம்போர்ட் பண்ற கோல் எல்என்ஜிக்கு அவங்க டாரிஃப் போட்டாங்க. 10% ஆயில் அண்ட் ஃபார்ம் எக்யூப்மெண்ட்ஸ். இதுக்கு வந்து சைனா வந்து ரியாக்ட் பண்ணிட்டாங்க. அவர் என்ன சொல்லியிருக்காரு, நான் அடுத்து யூரோப்பியன் யூனியன் மேல டாரிஃப் போடுவேன் அப்படின்னு சொல்லி யூரோப்பியன் யூனியன் மேல ஒரு அழுத்தம் கொடுத்துட்டு இருக்கிறாருங்க. நாங்க வந்து நிறைய உங்கள்ட்ட இருந்து வாங்குறோம், ஃபுட்டு, ஆயில், ஃபார்ம் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வாங்குறோம். ஆனா நீங்க எங்கள்ட்ட இருந்து ஒண்ணுமே வாங்குறதே இல்லை, அதனால நீங்க தான் அடுத்த டார்கெட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தங்கம் இப்போ போர்ட்போலியோட டிரைவர் சீட்ல உட்காந்துருக்கிறது தங்கம் தாங்க. 22 கேரட் கோல்டு பெர் கிராம் இன்னைக்கு ஒரு 95 ரூபா மேல ஏறிடுச்சுங்க. 7905 வந்துருச்சு. ஸோ தங்கம் வாங்கியிருந்த எல்லாருக்குமே குட் நியூஸ் தான். அடுத்து அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு 86.90க்கு நேற்று போச்சு, மறுபடியும் 87.12 இப்ப ட்ரேட் ஆகிட்டு இருக்குங்க. பிரெண்ட் க்ரூடு 75.82 பெர் பேரல் யூஎஸ் டாலரா இருக்கு. குறைஞ்சிருக்கு, அப்படியே ஸ்டெபிளைஸ் ஆயிருக்கு. இவர் இந்த டேரிஃப் எல்லாம் ஓரளவுக்கு கன்சால்டேட் பண்ணாருன்னா அடுத்த ஸ்டெப் வந்து அநேகமா க்ரூட் ஆயில் மேலதான் ஒரு ஃபோக்கஸ் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து நிப்டி 50 எடுத்துக்கிட்டோம்னா நேற்று பயங்கரமா ஏறி இருந்தது, கிட்டத்தட்ட 378 பாயிண்ட் ஏறி இருந்தது. ஸோ ட்ரம்ப் அவர்கள் வந்து டேரிஃபை வாபஸ் பண்ணது. தென் நம்ம வந்து ட்ரம்ப் டேரிஃப் பத்தி பேசுறதுக்கு முன்னாடியே நம்ம பட்ஜெட்லயே நம்ம வந்து அவருக்கு சிக்னல் கொடுத்துட்டோம், நாங்க வந்து டேரிஃபை வந்து குறைச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் வந்து டேரிஃபை குறைச்சிட்டோம். நிறைய விஷயங்களுக்கு ஒரு 50%க்கு மேல பயங்கரமா குறைச்சிட்டோம். அது தென் நம்மளோட மானிட்டரி பாலிசி கமிட்டி மீட்டிங்ல இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து கட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்புறாங்க. 6.50 இருந்து 6.25 25 பேஸ் பாயிண்ட்ஸ் குறைப்பாங்க அப்படின்னு சொல்லி மார்க்கெட் நம்புறாங்க. குறைச்சாலும் குறைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. பட் இப்படி குறைச்சு உடனே மார்க்கெட் இது வந்து ரிவர்ஸ் ஆகும் அப்படின்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் எடுத்துக்கிட்டோம்னா டிசம்பர்ல 5.22% இருந்திருக்குதுங்க. நவம்பரை கம்பேர் பண்றப்ப இது கம்மி. நவம்பர்ல 5.48, இது வந்து நல்ல செய்தி. ஜனவரிலையும் குறைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. குறிப்பா நான் சமீபத்துல பொருட்கள் வாங்கினப்ப உளுந்துடைய விலை வந்து ஒரு கிலோவுக்கு 10 ரூபா குறைஞ்சிருந்தது, துவரம்பருப்பு 30 ரூபா குறைஞ்சிருந்தது. தென் நல்லெண்ணெய் வந்து ஒரு 2 ரூபாய் ஏறி இருந்ததுங்க ஒரு லிட்டருக்கு. இது வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஏற்கனவே அவங்க சொல்லியிருந்தாங்க ஃபோர்த் குவார்டர்ல இன்ஃப்ளேஷன் வந்து கொஞ்சம் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த சைன் வந்து நமக்கு தெரியுது. தென் ரொம்ப நாளைக்கு அப்புறம் எஃப்ஐஐஸ் நேற்று நெட் பையர்ஸா இருந்திருக்காங்க. ஒரு 800 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு எப்படி இருக்காங்கன்னு பார்ப்போம். நான் இப்ப சந்தையில கடைசியா பாக்குறப்போ ஒரு 12 பாயிண்ட் மேல ஏறி இருந்தது. 23,750க்கு பக்கமா அங்கிட்ட இங்கிட்டும் ட்ரேட் ஆகிட்டு இருந்ததுங்க. இதான் வந்து செய்தி, சந்தையில இருக்கிற செய்தி. அடுத்து ஒரு சில அப்டேட்ஸ் எல்லாம் வந்திருக்கு, நியூஸஸை பார்ப்போம். ஹீரோ மோட்டர் காருக்கு ஒரு ஜிஎஸ்டி டிமாண்ட் வந்திருக்குங்க 456 கோடி ரூபாய்க்கு. தென் அதுக்கான பட்டியலை வந்து டிமாண்ட் பண்ணியிருக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, ஜூலை 2017 இருந்து மார்ச் 2024 வரைக்கும் பார்ட்ஸ் அண்ட் அக்சசரிஸ் அவங்க சப்ளை பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதுக்கு ஜிஎஸ்டி ரேட்ஸ் வந்து அதுல ஒரு சில மாற்றங்கள் இருக்கிறதுனால இந்த டிமாண்ட் வந்து கேட்டிருக்கிறாங்க ராஜஸ்தான் அத்தாரிட்டிஸ். இதற்கான விளக்கத்தை வந்து நாங்க சப்மிட் பண்ணுவோம், நாங்க வந்து அப்பீல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஹீரோ மோட்டார் கார்ப் சொல்லியிருக்காங்க. இதனால பினான்சியல்லையோ ஆப்ரேஷன்லயோ அதர் ஆக்டிவிட்டீஸ்லயோ எந்த பாதிப்பும் இருக்காது அப்படின்னு சொல்லி தெளிவா ஹீரோ மோட்டார் கார்ப் நிறுவனம் சொல்லியிருக்காங்க. அடுத்து டாடா பவரோட Q3 ஃபினான்ஷியல் இயர் 25 ரிசல்ட்ஸ் வந்திருக்குங்க. கன்சாலிடேட்டடா பார்த்தோம்னா ரெவன்யூ 5% ஏறி இருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 10.3% ஏறி இருக்குங்க இயர் ஆன் இயர். சீக்வன்ஷியலா பார்த்தோம்னா ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 8.6% ஏறி இருக்கு. நல்ல ரிசல்ட்ஸ் தாங்க. பிஇ 32 பக்கமா இருக்கு. நம்ம வந்து குறைஞ்சா கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். 2 நாள் ஏறி இருக்கு, இன்னும் கொஞ்சம் ஏறுங்க. குறையிறப்ப நம்ம பார்ப்போம். டிசம்பர் 31, 2024 அந்த முடிஞ்ச குவார்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களோட ஆப்ரேட்டிங் கெப்பாசிட்டி கிரீன் அண்ட் கிளீன் செக்மெண்ட்ல 6.7 ஜிகாவாட் இருக்கு. அவங்க ஃபர்தரா எக்ஸிகியூஷன்ல ஒரு 10 ஜிகாவாட் இருக்காங்க. டோட்டலா அவங்களோட எக்ஸ்பெக்டட் கிளீன் அண்ட் கிரீன் செக்மெண்ட் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 16.7 ஜிகாவாட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து டாடா பவரை பொறுத்த வரைக்கும் நல்ல செய்தி தான். நல்ல மார்க்கெட் கேப், ஒரு லார்ஜ் கேப் கம்பெனி. நம்ம கன்சிடர் பண்றதுக்கு லெவல் வந்தோடனே நம்ம அதை பார்ப்போம். அடுத்து இண்டஸ்இண்ட் பேங்க் லாஸ்ட் 5 டேஸ்ல 11% பக்கமா ஏறி இருந்ததுங்க. என்ன காரணம் அப்படின்னா
சீக்வென்ஷியல் பேசிஸ்ல அவங்களோட ப்ராஃபிட் வந்து ஒரு 5% ஏறி இருந்தது. தென் மைக்ரோ ஃபினான்ஸ் ஸ்ட்ரெஸ் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. தென் நெக்ஸ்ட் அப்கமிங் குவார்ட்டர்ஸ்ல இன்னும் ரிசால்வ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுது மார்க்கெட். அதனால ஏத்திருக்கிறாங்க. ஸோ நம்ம லார்ஜ் கேப்பை ஃபோக்கஸ் பண்றதுக்கு இதுதாங்க முக்கியமான காரணம். ஸ்மால் கேப், மிட் கேப்லாம் வந்து உடனே அவங்களோட ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளில வர முடியாது. பட் இண்டஸ்இண்டை பொறுத்த வரைக்கும் அவங்க எவ்வளவு சீக்கிரமா வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா வெளில வந்துருவாங்க. அடுத்து மணப்புரம் ஃபினான்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு ஒரு சில ஸ்ட்ரெஸ் இருந்ததுங்க. என்னன்னா ஆசீர்வாத் மைக்ரோ ஃபினான்ஸ் வந்து லோன் டிஸ்பர்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பேன் பண்ணியிருந்தாங்க அக்டோபர், நவம்பர், டிசம்பர்ல. அதனால பயங்கரமா குறைஞ்சிருந்தது. இப்ப கடைசி 2 மாசத்துல எடுத்துக்கிட்டோம்னா 25% மேல ஸ்டாக் ஏறி ஒரு 200 கிராஸ் பண்ணி போயிடுச்சுங்க. நம்ம லிஸ்ட்ல இருக்கு. ஸோ கிராஸ் பண்ணி போனதுனால ப்ராஃபிட் புக்கிங் இருக்கலாம். நம்ம வந்து லாங் டேர்முக்கு வச்சிருக்கோம். இப்பயும் வந்து வேல்யூவேஷன்ஸ் நல்லா தான் இருக்கு. மினிஸ்குவல் குவான்டிட்டிஸ்ல கன்சிடர் பண்ணலாங்க. ஏன்னா 140 வரைக்கும் இறங்கிட்டு இப்ப ஒரு ரூ. 65 சடார்னு ஒரு 2-3 மாசத்துல மேல ஏறி இருக்கு. ஸோ ஃப்ரெஷ்ஷா என்டர் ஆகுறவங்க கேர்ஃபுல்லா பார்த்து என்டர் ஆகணுங்க. அடுத்து இந்தியாவோட குயிக் காமர்ஸ் செக்மெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காம்படிஷன் ஹெவியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஜெஃப்ரிஸ் வந்து என்ன சொல்றாங்க, ஜொமேட்டோவோட ஷேர் பிரைஸ் வந்து கடைசி 2 வருஷத்துல அப்படியே டபுள் ஆயிருக்குது. ஸோ அதுல வந்து கன்சல்டேஷன் நடக்கலாம். இது எதுக்கு சொல்றேன்னா ஃப்ரெஷ்ஷா உள்ள என்டர் ஆகுறவங்க இதை தெரிஞ்சுக்கோங்க. இந்த காம்படிஷன்ல ஜொமேட்டோவுக்கு பிளிங்கிட் இருக்கு, தென் ஜெப்டோ, தென் அமேசான், பிளிப்கார்ட், தென் ஸ்விக்கியோட இன்ஸ்டாமார்ட், இவங்க எல்லாமே வந்து டஃப் காம்படிஷன்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதிக்குவாங்க. ஸோ ஜொமேட்டோவோட பிளிங்கிட்ல ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. தென் பிக் பிளேயர்ஸ் எல்லாம் உள்ள வருவாங்க. அது போக ரிலையன்ஸ் ரீட்டைல் இருக்கு, தென் டாடா கன்சியூமர் இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து பயங்கரமா டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. இதனால ப்ராஃபிட்ஸ் அடி வாங்குறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஜெஃப்ரிஸ் வந்து பிரைஸ் கன்சல்டேஷன் நடக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு இந்த வருஷம், அடுத்த வருஷம். ஸோ பார்த்து இருங்க. நான் வந்து லிங்க் போடுறேன், நீங்க படிச்சு பாருங்க. அடுத்து எலக்ட்ரிக் கார்ஸ் எஸ்யூவி சேல்ஸ் வந்திருக்குங்க. ஜனவரியை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரிக் அண்ட் எஸ்யூவி வந்து 32% மேல ஏறி இருக்கு ஃபோர் வீலர் செக்மெண்ட்ல. இதுல டாடா இவியோட ஷேர் எடுத்துக்கிட்டோம்னா 45%, தென் ஜேஎஸ்டபிள்யூ எம்ஜி எடுத்துக்கிட்டோம்னா 37%. ஸோ டாடா இவிஸோட ரொம்ப க்ளோஸ்ல நெருங்கி வர்றாங்க ஜேஎஸ்டபிள்யூ இவி. இது வந்து ஜனவரி மட்டும். ஓவராலா டாட்டாவோட இவி மார்க்கெட் ஷேர் பார்த்தோம்னா 60%க்கு மேல இருக்கும். அவங்க தான் இப்பயும் மார்க்கெட்ல லீடரா இருக்காங்க. அடுத்தது டூ வீலர்ஸோட எலக்ட்ரிக் வெஹிக்கிள் செக்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா 24% மந்த் ஆன் மந்த் ஏறி இருக்குங்க. ஜனவரி எடுத்துக்கிட்டோம்னா டிசம்பரை கம்பேர் பண்றப்ப 24% சேல்ஸ் வந்து நம்பர்ஸ் கூடியிருக்கு. இதுல ஓலா வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்பாட்டை ரீகெயின் பண்ணியிருக்கிறாங்க. டிசம்பர்ல கீழே போயிருந்தாங்க. இப்போ மறுபடியும் ஓலா வந்து 64% டிசம்பர் கம்பேர் பண்றப்ப நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் வந்து 64% கூடியிருக்கு. அதை தொடர்ந்து ஹீரோ 46% கூடியிருக்கு, டிவிஎஸ் 27% கூடியிருக்கு, தென் ஹீரோவோட ஏத்தர் 15% ஏறி இருக்கு, பஜாஜ் 9% ஏறி இருக்குங்க. பட் ஓலா வந்து மறுபடியும் ரீகெயின் பண்ணிட்டாங்க அப்படின்றதுனால அவங்களோட ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாம் மாறிடும் அப்படின்னு நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது. இன்னும் ப்ராஃபிட்ஸ் அவங்க நிறைய காட்ட வேண்டியது இருக்கு. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை இன்னும் மார்க்கெட் நல்லா அவுட்புட்ஸ் வந்து எதிர்பார்க்கும் மார்க்கெட். அப்பதான் அதோட ஷேர் பிரைஸ் ஏறும். அவங்களோட லிஸ்டிங் பிரைஸ்ல இருந்து பயங்கரமா இறங்கியிருக்கு. இது ஒரு செய்தியாக தான் சொல்றோம். இன்னும் லாங் வே டு கோ. அடுத்து ஐசிஐசிஐ பேங்க் பத்தி ஒரு செய்தி வந்திருக்குங்க. ஐசிஐசிஐல வேலை பார்த்துட்டு வெளில வந்தவங்க எங்களை வந்து இல்லீகலா டெர்மினேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரீஜனல் லேபர் அத்தாரிட்டிஸை போய் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஒரு மனு மாதிரி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேங்க. இதை வந்து ஐசிஐசிஐ டினை பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கெட் இருக்குங்க. இன்றைய சூழல்ல ஃப்ரெஷர்ஸ் உள்ள போறாங்க இல்லையா, அது எந்த நிறுவனமா இருக்கட்டும்ங்க, படிச்சு முடிச்சுட்டு உடனே உள்ள போறவங்க அவங்களுக்கு அதிகப்படியான அழுத்தம் இருக்கிற மாதிரி நான் வந்து எதிர்பார்க்கிறேங்க. இன்னைக்கு வந்து இந்த மைக்ரோ ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரி இருக்கு இல்லையா, அதுல வந்து ஒரு டெலிக்வன்ஸ் வர்றதுக்கு மைக்ரோ ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியே ஒரு காரணமா இருந்தது. அளவுக்கு அதிகமா புஷ் பண்ணி லோன் குரோத்துக்கு ஆசைப்பட்டு டெலிக்வன்ஸ்ல அவங்க வந்து பயங்கரமான ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்கன்னு நம்ம சொன்னோம் இல்லையா. அதே மாதிரி எல்லா செக்டார்லயுமே குரோத்துக்கு புஷ் பண்ணி அவங்களோட ஃப்ரெஷர்ஸ்க்கு அதிகமான சேலரியும் இல்லாம, அவங்க ஒர்க் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி சேலரியும் இல்லாம அவங்கள வந்து பயங்கரமா புஷ் பண்ணி அவங்களுக்கு டார்கெட்டை கொடுத்து டார்கெட் அச்சீவ் பண்ண முடியல அப்படின்னா வேலையை விட்டு போ அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடிய அழுத்தம் நிறைய செக்மெண்ட்ல நிறைய கம்பெனிஸ்ல இப்ப இருக்கக்கூடிய ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரியான ப்ரெஷர் இருக்க மாதிரி எனக்கு தெரியுதுங்க. ஏன் அப்படின்னா நான் வந்து 2015ல போய் காலேஜ்ல ஜாயின் பண்றப்ப அன்னைக்கு ஹெச்ஓடியா இருந்தவர் வந்து எனக்கு ஒரு 3 இயர்ஸ் டைம் கொடுத்தாரு. அங்க உள்ள என்விரான்மெண்ட்டை வந்து லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு, தென் சப்ஜெக்ட்ல நான் ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறதுக்கு. அந்த டைம் எல்லாம் வந்து அந்த காலகட்டத்தில் கொடுத்தாருங்க. ஆனா அதே ஹெச்ஓடி 2022க்கு மேல உள்ள வந்தவங்களுக்கு அவ்வளவு டைம் வந்து கொடுத்தாரா அப்படின்றது எனக்கே சந்தேகம் தாங்க. என்ன காரணம் அப்படின்னா இது மேலிடத்துல இருந்து வரக்கூடிய அழுத்தங்கள், அவர்களுக்கு வரக்கூடிய வேலை பளு, இதெல்லாமே வந்து இந்த லீடர்ஷிப்ல இருக்காங்க இல்லையா அவங்கள வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணுதுங்க. கீழே உள்ளவங்கள அழுத்தம் கொடுக்க சொல்லி அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து பில்டப் ஆகுற மாதிரி எனக்கு தெரியுதுங்க.
இதுதான் வந்து அவர்களுக்கு ஒரு மன அழுத்தத்தை ஏற்படுத்தி அவங்க வந்து எதுக்கு வேலை பார்க்கணும், வேலை பார்க்கலன்னா நம்மள வந்து வேலையை விட்டு துரத்திடுவாங்கல்ல, இதுக்கு எதுக்கு நம்ம வேலை பார்த்துக்கிட்டு அப்படின்னு சொல்லி ஒரு அயன்மைப்பாடு அவங்களுக்கு வர்ற மாதிரி எனக்கு தெரியுதுங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய லீடர்ஷிப் லெவல்ல ஹையர் லெவல்ல இருக்கிறவங்களுக்கு இந்த லோயர் லெவல்ல ஃப்ரெஷர்ஸை வந்து டீல் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கில்ஸ் வந்து அவங்களுக்கு இல்லையோ அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்து எனக்கு வருது. இந்த சந்தேகத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே எழுதுங்க. நம்ம வந்து தனியா இதை பத்தி பேசுவோம். அடுத்து ஐடிசி ஹோட்டல்ஸ்ல ஒரு செய்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய செய்திங்க. ஐடிசி ஹோட்டல்ஸ் வந்து ஐடிசி லிமிடெட்ல இருந்து டீமர்ஜ் ஆகி வெளில வந்தது இல்லையா, அதோட ஷேர்ஸ் எல்லாமே சென்செக்ஸ் நிஃப்டில இருந்திருக்கும். ஸோ அதை வந்து வெளில எடுக்கணும். இன்னைக்கு வந்து சென்செக்ஸ் நிஃப்டில இருந்து ஐடிசி ஹோட்டல்ஸ் வெளில வருதுங்க. கிட்டத்தட்ட சென்செக்ஸ்ல இருந்து 400 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஐடிசி ஹோட்டல்ஸும், நிஃப்டில இருந்து ஒரு 700 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஐடிசி ஹோட்டல்ஸும் ஷேர்ஸ் வந்து இன்னைக்கு வெளியில வரும். நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, பிரிட்டிஷ் அமெரிக்கன் டொபேக்கோ ஏற்கனவே நாங்க வந்து ஐடிசி ஹோட்டல் பிசினஸ்ல எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நாங்க அதை விட்டு வெளில வந்துருவோம் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. என்னைக்கு வெளில வர்றாங்க அப்படின்றது இன்னும் செய்தி வரலை. அவங்கள்ட்டயும் ஒரு 25% மேல இருக்கும் ஸ்டேக்கு. அவங்க வித்தாங்கன்னா ஷேர் பிரைஸ் குறையுதான்னு பார்ப்போம். அன்னைக்கு நம்மளுக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைக்குதான்னு பார்ப்போங்க. அடுத்து ஒரு சில கேள்விகள்லாம் கேட்டிருந்தாங்க. அந்த கேள்விகளுக்குள்ள போயிடலாங்க. நம்ம லிஸ்ட்ல இருக்கிற 2 ஸ்டாக்ல ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், சவுத் இந்தியன் பேங்க் எது வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 2மே வந்து நல்லா இருக்குங்க. நீங்க வந்து ஹோல்ட் பண்ண வேண்டிய டைம் தான் உங்களுக்கு முக்கியம். நெக்ஸ்ட் 10 இயர்ஸ் உங்களால ஹோல்ட் பண்ண முடியும் அப்படின்னா, நீங்க வந்து பொறுமையா கன்சிடர் பண்ணலாம் 2யுமே. அடுத்து ஐடியா செல்லுலார் பத்தி கேட்டிருக்காங்க. ஐடியா செல்லுலாருக்கு 2 லட்சம் கோடிக்கு பக்கமா கடன் இருக்குங்க. ஸோ தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க. அடுத்து எஸ்ஜேவிஎன் பத்தி கேட்டிருக்காங்க. அதை தொடர்ந்து கியூபிட், தென் டிடிகே பிரஸ்டீஜ், ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ் இதெல்லாம் பத்தியுமே பேசுங்கன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே ஹையர் வேல்யூவேஷன்ஸ்ல இருக்குங்க. ஹையர் வேல்யூவேஷன் சைடு இருக்கிற சைடு நம்ம போனோம் அப்படின்னா மார்க்கெட் கரெக்ட் ஆகிறப்ப நம்மளுக்கு அடி விழும். நீங்க வந்து நீண்ட காலம் காத்திருக்க வேண்டியிருக்கும். அந்த ஷேர் கடைசியா உங்களுக்கு என்ன நிலைமை வந்துரும்னா, அதுல உங்களுக்கு டிவைடெண்டும் வருமா வராதான்னு தெரியாது. டிவிடெண்ட் வர்ற ஸ்டாக்கா இருந்தாலும் பரவாயில்ல, இறங்குறப்ப வச்சுக்கலாம். அதுவும் வரலன்னு வச்சுக்கோங்களேன், எப்ப அது அந்த பிரைஸுக்கு வரும் நம்ம வித்துட்டு வெளில போலாம் அப்படின்ற ஒரு மனப்போக்கு வந்துவிடும். அடுத்து அப்போலோ டயர்ஸ், ஜேகே டயர்ஸ் பத்தி கேட்டிருக்காங்க. 2லயுமே இருக்கக்கூடிய ஒரே ஒரு கன்சர்ன் என்னன்னா, கடன் டெட் டு ஈக்விட்டி அதிகமா இருக்கும். அதனாலதான் அதை பத்தி நான் பேசவே இல்லை. அடுத்து கம்மிங்ஸ் இந்தியா, சைமன்ஸ் 2மே வந்து ஹையர் பிஇ இருந்தாலும் நல்ல கம்பெனி, எம்என்சி கம்பெனி, அதை வந்து கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. எவ்வளவு பெரிய கம்பெனியா இருந்தாலும் சரிங்க, ஹையர் பிஇ சைடு பிஇ வந்து 30க்கு மேல இருக்கு, டெட் இருக்கு, தென் பிரைஸ் டு புக் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னா நம்ம வந்து அந்த சைடு போகக்கூடாது. நான் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டது அதுதான். பெஞ்சமின் கிரஹாம் அவர்கள்ட்ட இருந்ததுனாலும் சரி, பீட்டர் லின்ச் அவர்களா இருந்தாலும் சரி, மார்கன் ஹவுஸ்ல இருந்தாலும் சரி, ஹையர் வேல்யூவேஷன் சைடு இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல போறது வந்து உங்களுக்கு பெரிய ரிட்டர்ன்ஸை கொடுக்காது அப்படின்றத நான் இவங்கள்ட்ட இருந்து தெளிவா புரிஞ்சுக்கிட்டேன். அதை நான் செயல்முறைப்படுத்தி தெரியவும் செஞ்சுக்கிட்டேன். அடுத்தது ஸ்டார் ஹெல்த் வந்து எப்ப வந்து அந்த பிஇக்கு எந்த பிஇல இருந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நான் ஏற்கனவே பிஇ லெவல்ல சொல்லிட்டேன். கிரஹாம், பீட்டர் லின்ச், மார்கன் ஹவுசல் என்ன லிமிட் சொன்னாங்கன்னு சொல்லிட்டேன். பிஇ வந்து 30, அதுக்கு மேல போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கு கீழே உங்களுக்கு எது வந்து ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயார், எவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு நீங்க தயார், எத்தனை வருஷம் நீங்க ஹோல்ட் பண்ணுவீங்க அப்படின்றத பொறுத்து நீங்க கன்சிடர் பண்ண ஆரம்பிக்கலாங்க. 30க்கு மேல இருக்க சைடு போகாதீங்க. அடுத்தது கந்தார் ஆயில் ரிஃபைனரி அப்படின்ற கம்பெனியை பத்தி கேட்டிருக்கிறாங்க. ஒரு வருஷத்துல 26% கீழே விழுந்திருக்குதுங்க. பிரைஸ் டு புக் 1.43, பிஇ வந்து 16, டெட் டு ஈக்விட்டி நம்ம ரேஞ்சை விட அதிகமா இருக்கு. ஸ்மால் கேப் கம்பெனி. இந்த மாதிரி ஸ்மால் கேப் ட்ராப்ல போய் விழுந்து மாட்டிக்கூடாது. எப்பொழுதுமே லார்ஜ் கேப்புக்கு அதிகமான ஃபோக்கஸை வந்து நீங்க கொடுக்கணும். ஏற்கனவே நம்ம ஏன் இண்டஸ்இன் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்றத இன்னைக்கு எல்லாருக்குமே நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தா எல்லாத்தையும் எழுதுங்க. எல்லாத்தையுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். எல்லாருக்கும் நன்றி.